அமெரிக்காவின் போர் விமானம் எந்த நாட்டில் வேண்டுமென்றாலும் யாரின் அனுமதியும் பெறாமல் தரையிறங்க முடியும், வானில் பறக்க முடியும் என்று கூறியதை நீங்கள் கூறிய அந்த உலக ஒழுங்கு மீறலுக்கு எடுத்துக்கொள்ளும். அமெரிக்கா முதன்மையானது, அமெரிக்கா சோபனம் கொண்டதல்ல, அது மேலானது. அப்படி மேலானது என்றால் அந்த மேலான சக்திக்கு கீழ் எல்லாம் உட்பட வேண்டும். இதுதான் அவர்கள் முன்வைக்கின்ற உலக ஒழுங்கு கோட்பாடு. ரஷ்யாவுக்குள் தான் நுழைந்தது தவறென்றும் தாம் சரியான தளம் மத்திய கிழக்கு தான் முடிவு பண்ணது. இந்த முடிவுக்கு வந்தது 2 பேர் பிரதானமானவர்கள். ரஷ்யாவும் சைனாவும் இந்த விடயத்தில் தலையிடாமல் இருக்கின்றனர். அது பிரச்சனை, தலையிடாமல் குற்றம். இந்த விடயத்தில் அவர்கள் தலையிட வந்தால் ஈரான் விவகாரத்திலே ரஷ்யாவும் சீனாவும் அவர்களுக்கு சார்பான்று எல்லோரும் கூறினாலும் வடகொரியாவை பொறுத்தவரையில் என்னையும் கூப்பிடுங்கள் என்கிறார்கள். ஆனால் ஈரான் அவர்கள் மீது ஒரு கருத்துக்களை வெளியிடுவது போன்று இல்லை. ஆபத்தான இடங்கள் ஒன்றிலும் சீனா கை வைக்காது. தனக்கு நன்மையான இடங்களில் தான் எதையும் செய்யும். அதாவது சீனா யுத்தத்துக்கு போனது 2 நாடுகள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. லங்காஸ்ரீயின் இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் அனைவரும் நன்கு அறிந்து பரிச்சயமான வரலாற்றுத்துறையினுடைய முக்கியமான மூத்த ஆசானாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இப்போது ஒட்டுமொத்த உலகமும் ஒரு போர் பதட்டத்தில் இருக்கின்றது. வளைகுடா நாடுகளில் போர் பதட்டம் உக்கிரமடைந்திருக்கின்றன. லெபனானில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேறுங்கள் என்கின்ற அளவுக்கு அச்சுறுத்தல் நீடித்திருக்கின்றது. ஈரான் பகுதியை முழுமையாக தாக்கி அளித்துக் கொண்டிருக்கின்றது அமெரிக்கா, இஸ்ரேல். அதே போன்று இஸ்ரேலை நோக்கியும் ஈரானுடைய தாக்குதல் என்பது ஒட்டுமொத்தம் தாக்குதலாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ராஜதந்திரம், அரசியலை விட்டு விடுவோம், ராஜதந்திரமும் உலக ஒழுங்கில் அல்லது உலக அரசியல் பயணத்தில் ஏற்பட போகின்ற மாற்றத்தையும் ஒரு துறை சார்ந்த வரலாற்று துறையை மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆசானாக எப்படி பார்க்கிறீர்கள்? உலகம் காலத்துக்கு காலம் சர்வதேச அளவில் புதிய புதிய ஒழுங்குகளுக்கு உள்ளாக்குவது வழக்கம். அந்த வகையில் இப்பொழுது ஒரு புதிய ஒழுங்கு பற்றிய சிந்தனை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா தனது தலைமையில் ஒரு புதிய ஒழுங்கை உருவாக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை கொண்டுள்ளது. குறிப்பாக கொரோனாவுக்கு பின்னான அதாவது அதனை உடனடுத்த காலத்தில் உலக ஒழுங்கின் குறைவு பெரிதாக பூதாகரமாக தெரிய தொடங்கியது. ஆனால் அதற்கு முன்பே அது குறைய தொடங்கியது. இங்கு அமெரிக்காவினுடைய வெளிவிகார அமைச்சராக இருந்தவர், நிக்சன் காலத்தில் இருந்தவர் ஹென்ரி கிஸிங்கர். அவர் ஒரு லெண்டியான கட்டுரை ஒன்றை எழுதினார். ஒரு புதிய உலக ஒழுங்கின் தேவை பற்றி கொரோனா நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே எழுதினார். அவர் இப்போது காலமாகிவிட்டார். அன்றைய காலத்தில் இருந்து அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஒரு புதிய உலக ஒழுங்கை உருவாக்குவது பற்றி சிந்தித்திருக்கின்றன. இந்த உலக அரசியலை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு வேண்டும். நாம் எமது அரசியல் பலன்களை நாங்கள் சரியாக பிரயோகிப்பதிலும் குறைபாடு உண்டு. உதாரணமாக, பூகோள அரசியல் என்ற பதத்தை நாங்கள் பெருமளவுக்கு பிழையாக பிரயோகிக்கிறோம். நாங்கள் புவி இயல் சார்ந்த அரசியல் என்ற அர்த்தத்தில் அதை பிரயோகிக்கிறோம். அப்படி அல்ல. குளோபல் பாலிடிக்ஸ் என்பது ஆங்கிலத்தில் அது சர்வதேச அரசியலில் அது முழு உலகம் தழுவிய அரசியல் என்ற ஒரு அர்த்தத்தை தான் கொண்டது. அது புவியியல் சார்ந்த அரசியலே அல்ல. எனவே அதில் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. புவியியல் சார்ந்த அரசியலை நாங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று சொல்லுவோம். அதை அப்படியே நாங்கள் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இங்கு குளோபல் பாலிடிக்ஸ் பற்றி ஒரு தெளிவான சிந்தனை உண்டு. அதாவது குளோபல் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு விடயம் உலகளாவிய அரசியலில் ஒவ்வொரு நாட்டின் அரசியலுக்கு பின்னாலும் திரைக்கு பின்னாலும் நாடுகளினுடைய நடமாட்டத்துக்கு அடியிலும் இருக்கிறது. எனவே உலக அரசியலில் எப்பொழுதுமே குளோபல் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் என்று ஒன்று உண்டு. அந்த குளோபல் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்டை கையில் வைத்திருப்பது என்றால் அது அமெரிக்கா, இஸ்ரேல், சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் அது சம்பந்தப்படுகின்றது. அமெரிக்கா இது முதன்மையாக நீங்கள் கூறிய குளோபல் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் என்பது இப்போது உலகில்
அமெரிக்க இஸ்ரேலுக்கு மட்டும்தான் அந்த குளோபல் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் பின்பற்றப்படுகிறதா, அல்லது ஏனைய நாடுகள் பின்பற்ற முடியாமல் இருக்கின்றதா, அல்லது ஒட்டுமொத்தத்தில் குளோபல் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் என்பது செயலிழந்து விட்டதா? ஓ ஓ நல்ல கேள்வி. முக்கியமான விடயம் என்னவென்றால், இன்று சொல்லப்படுகிற இந்த குளோபல் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் ஒரு பிலோசபிக்கலான ஒரு உலகளாவிய அரசியல் மாற்றத்துக்கு உள்ளால் நிகழ்கிறது. இதுவரை காலம் உலகத்தில் ஏற்பட்டிருந்த, அதாவது 1780களை அண்டி உலகில் உருவாகியிருந்த அந்த நேஷனலிசம், இன்டர்நேஷனலிசம் என்கின்ற பலங்களை தழுவிய இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் என்பதற்கு பதிலாக இப்பொழுது ஒரு தேசத்தின் நலன் சார்ந்த சர்வதேச அரசியல் என்கின்ற ஒரு கோட்பாட்டை அமெரிக்கா கொண்டிருக்கிறது. அதாவது பல தேசங்களின் உடைய ஒரு ஒழுங்குக்கு உள் ஒரு தேசம் தனது நலனை, இருப்பை வடிவமைத்துக் கொள்வதுதான் இதுவரை இருந்த வெளியுறவு கொள்கை, சர்வதேச அரசியல் என்பது, உலக ஒழுங்கு என்பது. இப்பொழுது அமெரிக்கா, இஸ்ரேல் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், அப்படி அல்லாமல் அமெரிக்க நலன் சார்ந்த, அதாவது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்ற ஒன்றை சார்ந்து அதன் அடிப்படையில் உலகளாவிய அரசியலை வடிவமைத்து நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்கு பொருத்தமாக இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை கட்டமைப்பது என்கின்ற கோட்பாட்டு மாற்றத்துக்கு போயிருக்கிறார்கள். இது அரசியலில் இதுவரை காலம் இருந்ததிலிருந்து தலைகீழ் வடிவத்தை கொண்டுள்ளது. இவற்றை பிரதானமாக கருத்தில் கொள்ள வேண்டும். 2 விடயங்கள் முக்கியமானது. இப்போது நான் கூறிய இந்த விடயம், தேச நலனின் அடிப்படையில் உலக நலனை ஒழுங்கமைப்பது. இதற்கு முன்பு இருந்தது உலக ஒழுங்கின் அடிப்படையில் அதற்குள் ஒவ்வொரு தேச நலன்களை பிளேஸ் பண்ணுவது தான் இதுவரை இருந்தது. ஆனா இப்பொழுது ஒரு தேசத்தின் நலனை கட்டமைத்து அதற்கு பொருத்தமாக உலக ஒழுங்கை உருவாக்குவது, சர்வதேச ஒழுங்கை உருவாக்குவது, இது ஒரு மிகவும் ஆபத்தான கொள்கை. இதுதான் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள எங்களுக்கு நடைமுறை அரசியல் பற்றிய ஒரு விடயம் முக்கியம். காணப்பட்ட சர்வதேச அரசியல் ஒழுங்கில், அதாவது செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு பிறகு, 2வது உலக யுத்தத்திற்கு பின்பு காணப்பட்ட உலக அரசியல் ஒழுங்கில் அது 2 பிரதானமான ஒழுங்குகள் உருவாகின்றன. இந்த பிரதானமான ஒழுங்கில் ஒன்று தனிப்போர் காலம், மற்ற தனிப்போரின் பின்னான காலம் என்கின்ற வகைகளில். இந்த பிரதான ஒழுங்கில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், உலக ஒழுங்கு, அதாவது சர்வதேச ஒழுங்கு என்கின்ற ஒன்று உண்டு. உலக அரசியலில் சர்வதேச ஒழுங்கு என்ற ஒன்று உண்டு. இது முதலாவது விடயம். இது பிரதானமாக ஐநா சாசனமும் இதனை வற்புறுத்தது. சரி, 2வது விடயம் நாங்கள் கவனித்துக் கொள்ள தவறுகிற விடயம் உண்டு. சர்வதேச ஒழுங்கு என்றொன்று இருக்கிறது போலவே சர்வதேச ஒழுங்கை மீறுவதற்கான ஒரு சர்வதேச ஒழுங்கும் உண்டு. ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அது முதலாவது கட்டம். அந்த ஒழுங்கை மீறுவதற்கான ஒழுங்கும் இருக்கிறது. அந்த ஒழுங்கை மீறுவதற்கான ஒழுங்கை கொண்டிருப்பவர்கள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. நீங்கள் இந்த உலக ஒழுங்கை மீறுவதற்கான உரிமை அல்லது மீறுகின்ற நடைமுறை இப்போது உலக அளவில் இஸ்ரேல், அமெரிக்கா, அது போன்று சீனாவுக்கு இருப்பதாக கூறினீர்கள். ரஷ்யாவினுடைய பெயர் அதற்குள் வரவில்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். உலக ஒழுங்கு மீறுவதன் வெளிப்பாடாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று முன்தினம், நான் என்னுடைய போர் விமானம், அதாவது அமெரிக்காவின் போர் விமானம் எந்த நாட்டில் வேண்டுமென்றாலும் யாரின் அனுமதியும் பெறாமல் தரையிறங்க முடியும், வானில் பறக்க முடியும் என்று கூறியதை நீங்கள் கூறிய அந்த உலக ஒழுங்கு மீறலுக்கு எடுத்துக்கொள்ளும். கண்டிப்பாக. ஆனால் அது மட்டுமில்லை, உலக ஒழுங்கை அமெரிக்க நலன் சார்ந்து ஒரு புதிய சட்டத்தை, புதிய ஒழுங்கை, புதிய வேல்யூஸை தாங்கள் உருவாக்க போவதாக சொல்கிறார். அமெரிக்கா விரும்புவதுதான் உலக ஒழுங்கு, அமெரிக்கா சொல்லுவதுதான் உலக ஒழுங்கு. இதுதான் அவர்கள் சொல்லுகிற உலக ஒழுங்கு. இவற்றுக்கு நாங்கள் சற்று பொலிட்டிக்கல் பிலோசபி சற்று போவோம். அரணி விளக்கத்தை நான் போகிறேன். கிமு 4ஆம் நூற்றாண்டில் பிளேட்டோனுடைய சகோதரனாக இருந்தவர் குளோகன். அவர் நீதி பற்றி ஒரு தெளிவான கோட்பாட்டை, ஏறக்குறைய சமபலம் கொண்ட சக்திகளுக்கு இடையே நீதி நிலைநாட்டப்பட முடியும். ஆனால் சமபலமற்ற ஒரு சக்தி மேலான சக்தியின் சம்பந்தப்படும் இடத்தில் மேலான சக்தியின் ஆணைக்கு நீதி உட்படும். எனவே நீதி என்பது மேலான சக்தியினால் நிர்ணயிக்கப்படும். இதுதான் அவருடைய கோட்பாடு. இன்று வரை, அதாவது ஏழறிந்த வரலாற்றில் இருந்து மட்டுமல்ல, ஏழறியாத வரலாற்றிலும் இதுதான் உண்மை.
எனவே சமபலம் கொண்ட சக்திகள் இருக்கும் நிலை அல்லது சமபலம் அற்ற சக்தியை கொண்ட நிலை என்ற ரெண்டு நிலை உண்டு. ரெண்டு சமபலம் இல்லையோ அங்கே நீ இருக்கவே மாட்டார். இப்போது அமெரிக்காவை இந்த ட்ரம்ப் இவ்வாறு தான் சொல்கிறேன். அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா முதன்மையானது. அமெரிக்கா சமபலம் கொண்டது அல்ல, அது மேலானது. அப்படி மேலானது என்றால் அந்த மேலான சக்திக்கு கீழ் எல்லாம் உட்பட வேண்டும். இதுதான் அவர்கள் முன்வைக்கின்ற உலக ஒழுங்கு கோட்பாடு. இந்த உலக ஒழுங்கு கோட்பாட்டை செல்வர புரிந்து கொண்டால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் போக முடியும். இப்போது நீங்கள் இந்த உலக ஒழுங்கு உருவாகிறதுக்கான எப்பொழுதுமே அந்த முகை வெடிப்பு அல்லது முகம் கட்டுதல் அல்லது உருத்திரடல் என்கின்ற ஒன்று உண்டு. அது கௌதிகத்திலும் உண்டு. அரசியலில் உலக ஒழுங்குக்கான முகை வெடிப்பு என்பது குறிப்பாக போகிறேன். குறிப்பாக இரண்டாம் உலக ஆயுதத்தின் பின்பு மத்திய கிழக்கு அல்லது மேற்காசியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பிராந்தியத்தில் ஆணை அதை தவிர்த்து வியட்நாம் யுத்தம், கொரியா யுத்தம் என்கின்ற ரெண்டு யுத்தங்களின் காலகட்டத்தில் கிழக்கு ஆசியா தென்கிழக்கு ஆசியாவில் சிறிது முகவெடிப்புகள் ஏற்பட்டாலும் அது நிர்ணயகரமான சக்திகளாக நிர்ணயிக்கவில்லை. ஆனால் இதுவரை தொடர்ந்து 3/4 நூற்றாண்டுக்கு மேலாக உலக ஒழுங்கை நிர்ணயித்து செல்வதற்கான யுத்த வெடிப்பு பூமியாக முகை வெடிக்கும் இடமாக இருப்பது மத்திய கிழக்கு அல்லது மேற்காசியா என்று சொல்லி மாறி மாறி சொல்றேன் என்றால் அது மேற்காசியா டெக்னிக்கலி சரியான சொல்லு, மத்திய கிழக்கு உள்ளேர்களுக்கு மட்டும் சரியான சொல்லு. சரி, இந்த ரெண்டு வகைகளிலும் இந்த முகை வெடிப்பு ஏற்படுகின்ற இடமாக கடந்த 3/4 நூற்றாண்டுக்கு மேலாக மத்திய கிழக்கு உண்டு. அரபு இஸ்ரேல் பிரச்சனை, பாலஸ்தீனியர் பிரச்சனை, ஈரான் பிரச்சனை, இவை எப்பொழுதுமே உண்டு. எனவே யுத்தம் இப்போது தொடங்கிவிட்டது என்று நேற்று தவறு. இப்போது தாக்குதல் யுத்தம் இந்த பிராந்தியத்தில் தொடர்ந்து 3/4 நூற்றாண்டுக்கு மேலாக நிகழ்கிறது. இந்த பிராந்தியம் தான் கடந்த 3/4 நூற்றாண்டுக்கு மேலான உலக ஒழுங்கின் ஈக்க தூக்கங்களை நிர்ணயிக்கும் தளமாக இருக்கிறது. இதை முதலில் நாம் கருத்தில் கொள்வோம். எனவேதான் இப்போது புதிய உலக ஒழுங்கை உருவாக்க வேண்டும் என்றும் அது அமெரிக்கா தலைமையிலான உலகம் என்றும் தேசிய நலனை அடிப்படையாக கொண்ட உலக ஒழுங்கு என்றும், அதாவது அமெரிக்கா என்ற தேசிய நலனுக்கு சர்வதேச நலனை உட்படுத்துகின்ற உலக ஒழுங்கு. சர்வதேச நலனுக்குள் அமெரிக்காவின் நலன் அல்ல, அதான் முதலில் இருந்தது. இப்ப அமெரிக்காவின் நலனுக்கு சர்வதேச ஒழுங்கை உட்படுத்துவது என்கின்ற ஒரு கோட்பாட்டின் கீழ் இந்த மாற்றம் இருக்கிறது. இந்த மாற்றத்தை நீங்கள் இலகுவானதாக கருதி கொள்ளக்கூடாது. இருந்தால் இந்த மாற்றத்தினுடைய மிக நுணுக்கமான பின்னணிகள் உண்டு. இவற்றை போராடும் ஈழத் தமிழினம் மிகவும் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். மேலிருந்த வாரியான அரசியல் பேச்சுக்களுக்கு அப்பால் அடிநீரோட்டமான அரசியலை பற்றி கலைக்க வேண்டும். நான் சாதாரண அறிவியல் என்றும் தண்ணீருக்குள் மிதக்கிற மேலே மிதக்கிற அறிவியல் சாதாரண அறிவியல் என்றும் அடிநீரோட்ட அரசியல் அறிவியல் என்றும் இரண்டாக அறிவியலை பிரிப்பது உண்டு. இப்போது நான் உங்களுக்கு பேசுவது அடிநீரோட்ட அரசியல் அறிவியல் தான். எனவே இந்த அடிநீரோட்ட அரசியல் அறிவியலில் இப்போது அவர்கள் ஒன்றை திட்டவட்டமாக நம்புகிறார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு உலக ஒழுங்கை உருவாக்கி விடலாம் என்று அவற்றை அவர்கள் முன்னுக்கு நிறுத்துகிறார்கள். அந்த முன்னிறுத்தலில் மத்திய கிழக்கில் அவர்கள் இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது பாருங்கள், மத்திய கிழக்குக்கு முன்பு யுக்ரைன்ல அமெரிக்காவும் தலையிட்டது, நேட்டோ தலையிட்டது, யுக்ரைன்ல ரஷ்யாவும் தலையிட்டது. அங்கு அமெரிக்கா சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டது. சகதிக்குள் முழங்காலுக்கு கீழ் முழங்கால் வரைக்கும் அமெரிக்கா யுக்ரைன்ல மாற்றப்பட்டது. அங்கிருந்துதான் அமெரிக்காவின் இன்றைய புதிய உலக கொள்கையின் மாற்றத்துக்கான ஒரு புதிய இராணுவ சிந்தனை பிறந்தது. இதோ பாருங்கள், யுக்ரைனுக்குள் அமெரிக்கா மாற்றப்பட்டதும் அது நினைக்கிறது தவறான பிரதேசத்துக்குள் புகுந்து தாம் உலக ஒழுங்கை உருவாக்க முயற்சித்ததாகவும், ரஷ்யாவிடம் அந்த ஒற்றுமைய உலக அரசியல் மேலாண்மை மிக்க அரசியல் நிர்ணயிக்க முடியாது என்றும், ஏனென்றால் உலகத்தில் காணப்படுகின்ற அணுகுண்டுகளில் அரைவாசிக்கு மேல் ரஷ்யாவுடன் தான் உண்டு. எனவே ரஷ்யாவுக்குள் தான் நுழைந்தது தவறு என்றும், தாம் சரியான தளம் மத்திய கிழக்கு தான் முடிவு பண்ணார். இந்த முடிவுக்கு வந்தது 2 பேர் பிரதானமானவர்கள். ஒன்று பென்டகன் என்று சொல்லப்படுகிற அமெரிக்க ராணுவ பீடம்,
2 மொசாட் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேலிய புலனாய்வு அரசியல் பீடம். இந்த 2 பீடங்களும் சேர்ந்து தங்களது தளம் மத்திய கிழக்கு முடிவெடுத்துள்ளனர். அது சரியானது. அவர்கள் செய்வது சரியென்று சொல்ல இல்லை. மத்திய கிழக்கு தான் தளம். அந்த தளத்தின் மீது தங்களுடைய எதிர்கால அரசியலை கட்டமைப்பது என்ற முடிவு கொண்டார். அதை இப்போது செய்கிறார்கள். இவர்கள் இதில் நீண்டகால தாக்குதல் யுத்தம் பற்றிய சிந்தனை அவர்களிடம் இல்லை. ஏனென்றால் ஒன்றை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்வோம். அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷனின் படி ஜனாதிபதிக்கு பிரகடனப்படுத்தப்படாத ஒரு யுத்தத்தை ஆகக்கூடியது 3 மாசங்கள் தான். அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல 1வது வாக்கியத்தின்படி யுத்தம் நடத்துற ஜனாதிபதியின் அதிகாரம் பற்றிய வாக்கியத்தின்படி யுத்தம் ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி தேசிய நலன்களை ஆரம்பிக்கலாம். ஆனா 48 மணித்தியாலத்துக்குள் அவரை காங்கிரஸுக்கு அறிவிக்க வேண்டும். அவர் காங்கிரசுக்கு அறிவித்தாலும் காங்கிரஸ் 60 நாட்களுக்குள் அந்த யுத்தத்தை ஏற்க தவறினால் பின்பு 30 நாட்களுக்குள் அந்த யுத்தத்தில் இருந்து அந்த ஜனாதிபதி பின்வாங்க வேண்டும், வித்ரோ பண்ண வேண்டும். வித்ரோ பண்றதுக்கான 1 மாதமும் யுத்தம் நிகழ்த்துவதற்கான 2 மாதத்தையும் சேர்த்தா 3 மாதங்கள். நீங்கள் கூறுகின்ற இந்த நடைமுறை டொனால்ட் ட்ரம்புக்கு சாத்தியமா? நீங்கள் கூறுவது அமெரிக்க அரசியல் யாப்பு. அவர் 3வது முறையாக ஜனாதிபதியாக வருவதற்கான யாப்பு திருத்தத்தையும் கூட செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க பிரதான ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. நீங்கள் கூறுகின்ற இந்த நடைமுறையை பின்பற்றாமல் அவர் செல்லுகின்ற போக்கு எங்கோ ஒரு இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டால் அதனை இவர் ஏற்பாரா? சரி, இப்போது தடுத்து நிறுத்துவதாக இருந்தால் அது ஒரு இலகுவான விடயத்தில் அது தொடங்கப்பட முடியாது. சீனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர வேண்டும். இந்தியா இது எப்படித்தான் இருந்தாலும் இந்த பிரச்சனையில் தான் அணிசேரா நாடு என்கின்ற ஒரு நடுநிலையைத்தான் அப்போதும் மேற்கொண்டது. அதுதான் அவர்களுக்கு சேஃபரானது, பாதுகாப்பானது. ஆனால் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அமெரிக்காவும் இஸ்ரேல், அந்த அடித்தள உறவை அவர்கள் பாதிக்க மாட்டாங்க, அதை வச்சுக் கொண்டிருந்தார். அதே போல ரஷ்யாவினுடைய அடித்தள உறவையும் இந்தியா பாதுகாக்கும், அதையும் வைத்திருப்பார்கள். இதே ரஷ்யா அணிக்கோ அமெரிக்கா அணிக்கோ அல்ல ரஷ்யா சீனா சேர்ற அணிக்கோ இஸ்ரேல் அமெரிக்கா அணிக்கோ இந்தியா போகாது. ஆனால் இப்பொழுது நடைமுறையில் இந்த சூழலில் கையோங்கி இருக்கும் பின்னணியில் இந்தியா அமெரிக்கா இஸ்ரேல் அணியைத்தான் சார்ந்தது. அதில் அவர்கள் தெளிவான நடைமுறையை கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் என்று 2 உலக அரசியல் உண்டு. அது மார்க்சியத்தை பல இடங்களில் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. மார்க்சியத்தின்படி தொழில்நுட்பம் இந்த உலகத்தை முன்னேற்றும் என்றும் அது சம்பந்தமான மிக தெளிவான கருத்தை மார்க்சியம் சொல்லி இருக்கிறது. அது விளக்கோ இந்த யுகம் வரையும் அது சரி. ஆனால் ஒரு பிரச்சனை, இந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குள்ளாக மட்டுமே இந்த உலகம் மாறும் என்று மார்க்சியத்தின் கருத்துக்கு பதிலாக டெக்னாலஜி என்ன செய்தென்றால் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய உற்பத்தி முறையில் வரக்கூடிய வீக்க ஊக்கங்களை இந்த டெக்னாலஜி நிரப்பி. அதன்படி நீங்க பார்க்கலாம், உலகத்தில் பஞ்சம் கொண்ட ஒரு நாட்டிலும் பஞ்சம் இல்லை. அப்படி இருந்த செயற்கையான பஞ்சம் தான். விஞ்ஞானம் தொழில்நுட்பமும் உற்பத்தியை உபரிக்கு கொண்டு போகின்றன. போதும் என்றாலும் சரி, என்னென்றாலும் உபரிய மேலே கொண்டு போகின்றன. ஆனா இவர்கள் சந்தைக்காக அவரை பதுக்குவது, அரசியல் நோக்கங்களுக்கு பின்னுக்கு வைத்திருப்பது வேறு வழியும். இப்ப ப்ரொடக்ஷன்ல கண்ட உற்பத்தியிலும் அபாயம். எனவே விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இப்ப ஹைபிரிட் வந்த உடனே இன்னும் அபரிதமாக உணவுப் பொருட்கள் வெளியே வந்துள்ளன. இந்த பின்னணியில் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் பெரிய பங்கு வகிக்கிறது. இவற்றை நாங்கள் தனியாக வேறொரு பிலோசபிக்கல் கிரவுண்ட்ல போட்டு ஆராய வேண்டும். இதனால் இப்போ செய்யலை. ஒரு பிரச்சனை என்னென்றால், விஞ்ஞானத்தில் உலகில் முதன்மையாக இருப்பது இந்த முழு உலகத்திலுமே இஸ்ராயல் தான். இஸ்ராயலுடைய மொத்த சனத்தொகை உலகத்தில் 150 லட்சம், 1.5 கோடி மக்கள். இஸ்ராயலில் மட்டும் 64 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். அமெரிக்காவில் 66 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். மற்றது கனடாவிலும் பிரான்சிலும் மீதி 12 லட்சம் 9 லட்சம் 12 லட்சம் கனடாவில 9 லட்சம் அமெரிக்காவிலே சாரி பிரான்சிலே மற்ற சில உதிரிகளாக வாழ்கிறார்கள். இந்த மக்கள் தொகைதான் விஞ்ஞானத்தை படைக்கிறது. பெருமளவு அடிப்படையில் விஞ்ஞானத்தை படைக்கிறது. இந்த விஞ்ஞானத்தில் இருந்துதான் தொழில்நுட்பம் பிறக்கிறது. தொழில்நுட்பத்தினுடைய தாய் விஞ்ஞானம் தான். அதாவது நீங்கள் அணுகுண்டை வெடிப்பது பற்றி 1905ஆம் ஆண்டு ஐன்ஸ்டைன் கண்டுபிடித்தார். E=mc². ஆனால் 1942ஆம் ஆண்டு தான் வெடிக்கிற தொழில்நுட்பம் வந்தது.
அணுகுண்டை வெடிக்கலாம் என்று கண்டுபிடித்த தொழில்நுட்பத்தின் பின்னணியில் தான், அந்த விஞ்ஞானத்தின் பின்னணியில் தான் அணுகுண்டை வெடிக்கும் தொழில்நுட்பம். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் பெருமளவான அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய ரஷ்யாவும் இந்த விடயத்திலே மௌனம் காக்கிறது என்று. ஈரான் விவகாரத்திலே ரஷ்யாவும் சீனாவும் அவர்களுக்கு சார்பான்று எல்லோரும் கூறினாலும், அவர்களுக்கு ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதென்று கூறினாலும், வடகொரியாவை பொறுத்தவரையில் என்னையும் கூப்பிடுங்கள் என்கிறார்கள். ஆனால் ஈரான் அவர்கள் மீது ஒரு கருத்துக்களை வெளியிடுவது போன்று இல்லை. ஆனால் அந்த களமுனைக்கு செல்ல வேண்டிய சீனாவும் ரஷ்யாவும் ஆயுதங்கள் வழங்குவதோடு புலனாய்வு விவகாரங்களை வழங்குவதோடு அப்படியே நிற்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த ஈரான் களமுனைக்கு இவர்கள் செல்வதை தவிர்க்கிறார்களா, அல்லது அவர்கள் செல்லுவதால் அவர்களும் பெரும் அனர்த்தத்துக்குள் தள்ளப்படுவோம் என்று அச்சப்படுகிறார்களா, அல்லது பலவீனமான நிலையில் இருக்கிறார்களா, அல்லது அங்கு சென்றால் தங்களுடைய பொருளாதாரம் சரிந்துவிடும் என்று அச்சப்படுகிறார்கள்? கடைசியாக கேள்வி சொல்ல வசனம் முக்கியமானது. இந்த கொரோனாவுக்கு முன்பே உலக ஒழுங்கு சீர்குலைய தொடங்கிவிட்டது. ஆனால் கொரோனாவோட அது வெடிச்சதுன்னு சொல்லி, கொரோனாவுக்கு முன்பு இந்த உலக ஒழுங்கு சீர்குலைந்த அந்த விவரத்தை ஒரு 2 நிமிடங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சீனா நிக்சன் ஹீசிங்கர் காலத்தில் அமெரிக்க தொழில்நுட்பத்தை வாங்கி 20 வருடத்தில் மாடர்னைசேஷன் பாலிசியை அக்சலரேட் பண்ணி செய்து அதனை நிறைவேற்றி உலக சந்தையில் பொருட்களை குவித்தது. இது சீனாவுடைய பிரம்மாண்டமான புத்தி. அமெரிக்காவுடன் தொழில்நுட்பத்தை வாங்கி எல்லாம் சீனாவுடன் குறைவான இந்த சாமான் தொழில்நுட்பம், மற்ற மேன் பவர் இருக்கு, ரிசோர்சஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் ஸ்டேபிலிட்டி இருக்கு. எனவே அவர்கள் 20 வருடத்தில் இந்த 4 வகை நவீனமயமாக்கத்தை, இராணுவம், விவசாயம், கைத்தொழில், தொழில்நுட்பம், இந்த 4ஐயும் அவர்கள் நவீனமயப்படுத்துவதில் 20 வருடத்தில் வெற்றி பெற்று விட்டார். இவ்வாறு வெற்றி பெற்றவர்கள் இந்த 20 வருடத்துக்கு வெற்றியின் மூலம் உலக சந்தை பொருட்களை போடுவதற்கு அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். அதாவது இக்கனாமிக்ஸ்ல 2 வகை சொல்வார்கள். ஒன்று முதலாவது உள்நாட்டு உற்பத்தி பண்டங்கள் உற்பத்தி, அது பெட்டி பூஷ்வாட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், உள்நாட்டு ரீதியான ஒரு பெட்டி, அதாவது உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சி என்று சொல்றாங்க. இரண்டாவது வெளிநாட்டு பொருளாதார வளர்ச்சி. வெளிநாட்டு சந்தையில் பொருட்களை போடுகின்ற நிலைக்கு இந்த 20 வருடத்துக்குள் சைனா இப்ப சைனா வெளிநாட்டு சந்தையை நிரப்ப தொடங்கிட்டு, இதுவரை காலமும் இந்த 20 வருடம் அமெரிக்கா முன்வைக்க கொள்கை என்னென்றால் நியோ லிபரலிசம் அல்லது நியோ லிபரல் எக்கனாமி என்பதைத்தான் அவர்கள் முன்வைத்தார்கள். நியோ லிபரல் எக்கானமியை முன்வைத்து அவர்கள் உலகத்தினுடைய சந்தையெல்லாம் திறந்தார்கள். உலகத்தினுடைய வர்த்தகத்தை முற்றிலும் நிர்வாணமாக திறந்து விட்டார்கள். அந்த நிர்வாணமாக திறந்த இடத்தில் சீனா நுழைந்து கொண்டது. அப்படி நுழைந்த பொழுது அமெரிக்காவுக்குள்ளும் அது நுழைந்தது. அமெரிக்காவுக்குள்ளும் பண்டங்கள் போகும் பொழுது அமெரிக்க உற்பத்தி பண்டங்கள் நெருக்கடிக்குள்ளாகின. இந்த நெருக்கடிக்குள்ளாக இந்த கட்டத்தில் அமெரிக்கா எந்த திறந்த பொருளாதாரம் வேணும் என்று சொல்லியதோ அதற்கு மாறாக, க்ளோஸ்ட் எக்கனாமி வேண்டாம் என்று சொல்லியதோ அதற்கு மாறாக, ஸ்டேட் செக்டர்ஸை ஓபன் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஸ்டேட் செக்டர்ஸ் அரச உற்பத்தி முறைகளை மூட வேண்டும் என்று சொல்லிச்சோ அதற்கு மாறாக, பப்ளிக் செக்டர்ஸை மூட வேண்டும் என்று சொல்லிச்சோ அதுக்கு மாறாக இப்பொழுது அமெரிக்கா அதாவது ப்ரொடெக்ஷன் என்கின்ற கொள்கையில் ஒரு ப்ரொடெக்ஷன் எக்கானமியிலே அது ஈடுபடுகிறது. தேசிய பாதுகாப்பு பொருளாதாரம் என்பது க்ளோஸ்ட் எக்கனாமி. தேசிய பாதுகாப்பு என்பது அரசு தலையீடு. அதாவது அரசு தலையீட்டின் மூலம் அமெரிக்கா செய்யும் பிரதான விடயங்கள் ஒன்று மானியங்களை விவசாயிகளுக்கு வழங்குவது. மானியங்களை விவசாயிக்கு வழங்கிவிட்டால் அந்த விவசாய பண்டத்தினுடைய உற்பத்தி செலவு விவசாயிக்கு குறையும். அந்த விவசாயிகளுடைய பண்டம் உலக சந்தையில மலிவு விலையில் விற்கப்படும். அப்போது ஏனைய நாடுகளினுடைய பண்டங்கள் அதை விட கூடிய விலைக்கு போகும்போது அமெரிக்கா பண்டம் மேல போகும். இப்படி அமெரிக்கா என்ன செய்தால் அவருடைய ப்ரொடெக்ஷன் எக்கனாமி என்கின்ற கோட்பாட்டின் கீழ் அவர்கள் இப்பொழுது தலையிடும் பொருளாதார கொள்கைப்படும். அதுதான் இப்பொழுது ட்ரம்ப் கையில் எடுத்திருப்பார். ட்ரம்ப் இந்த சொல்லை திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ப்ரொடெக்ஷன் எக்கானமி என்கிறதை திரும்ப திரும்ப சொல்றேன். எனவே அவர்கள் இந்த கொள்கையில் ஈடுபடுவது என்பது 20 காலம் அவர்கள் வாதிட்ட சர்வதேச திறந்த பொருளாதாரத்துக்கு மாறார்கள். அவர்கள் அதை விட்டுட்டு அமெரிக்காவின் நிலனுக்கு பொருத்தமான பொருளாதாரம் என்று 100% டேக்ஸ் இறக்குமதி வரியை 100% விற்கிறேன்.
அதுக்கு மேலே போகும். இவ்வாறு போவதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாப்பது என்பது. எனவே சர்வதேச அரசியல் என்பதை அவர்கள் உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாப்பது என்கின்ற ஒரு அடித்தளத்தில் இருந்து அதுக்கான ஒரு ஒழுங்கை உருவாக்க வேண்டும் என்ற கோட்பாட்டுக்கு வந்துள்ளேன். இதுதான் பிரச்சனை. இப்பொழுது ஒரு ஏகாதிபத்திய முகாமுக்குள் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அவன் சீனாவுடைய பண்ட முகம் வந்துள்ளது, அமெரிக்காவுக்குள்ளும் புரிந்துள்ளது, ஐரோப்பாவுக்குள்ளும் புரிந்துள்ளது, மத்திய ஆசியா முழுக்க அமெரிக்கா சீனாவுடைய பண்டங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. மத்திய ஆசியா எதிர்பார்த்த மிக பிரம்மாண்டமான அளவு ஆதிக்கம் செலுத்துகின்றன. இந்த பின்னணியில் ட்ரம்ப் உலக பொருளாதாரம் என்கின்ற ஒன்று அமெரிக்க நலன் சார்ந்த உலக ஒழுங்குக்குள்ளாக வடிவமைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். இதுதான் இப்போதைய உலக அரசியல் சம்பந்தமான பேசிக் பொலிட்டிக்கல் பிலோசபி. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், ப்ரொடெக்ஷன் எக்கானமி தான் ட்ரம்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதை நோக்கித்தான் அவர் நகர்ந்து கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் சீனா கூட சில விடயங்களிலே தன்னை மறைமுகமாக அதற்கேற்றால் போல் அங்காங்கே தன்னுடைய நகர்வுகளை மேற்கொண்டிருக்கின்றது என்று கூறினீர்கள். இப்போது இன்னும் ஒரு விடயம் வருகிறது. இந்த ப்ரொடெக்ஷன் எக்கானமி என்கின்ற அந்த சொற்பதம் அல்லது அந்த ட்ரம்பினுடைய அந்த வார்த்தை என்பது ஆசிய பிராந்தியத்திலும் குறிப்பாக ட்ரம்பினுடைய ஆதிக்கம், ட்ரம்பை பொறுத்தவரையில் அந்த ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதாவது உலகம் முழுவதற்கும் தான் அதை கொண்டு வரும். அமெரிக்க நலன் சார்ந்து உலகம் முழுவதையும் ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதான் அவருடைய அரசியல் பொருளாதார கோட்பாடு. அமெரிக்க முதன்மை உலக ஒழுங்கு, அமெரிக்காவுக்கு கீழான உலக ஒழுங்கு. அதாவது நீங்கள் ஒன்றை பார்க்கலாம், இது ஒன்றும் ட்ரம்ப்னால் மட்டும் புதுசாக கொண்டு வரப்படவில்லை. ஐநா சபையை உருவாக்கிய காலத்தில் ஐநாவில் 5 பாதுகாப்பு நாடுகள், 5க்குத்தான் ஐநா சபையில் வீட்டோ அதிகாரம் வழங்கப்பட்டது. 196 நாடுகளுக்கு அரசுகள் இருக்கு, ஆனா 5 நாடுகளுக்கு தான் வீட்டோ அதிகாரம் இருக்கு. இங்க டெமோக்ரஸியும் இல்லை, ஈக்குவாலிட்டியும் இல்லை, பேலன்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 5க்கு இருக்கிற அதிகாரத்தை இப்பொழுது ஒன்றுக்கு இருக்கிற அதிகாரமாக மாற்றும். ஆனபடியால் தான் ட்ரம்ப் இருக்கும் ஐநா சபையை கைவிட்டு புதிய ஒரு உலக சபையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்றேன். 5 பேருக்கும் பங்கு போட முடியாது, தான் மட்டும் அமெரிக்கா சொல்றதுதான் ஒழுங்கு கோட்பாட்டை கொண்டு வர இலவான காரியம் புரியாது. அதாவது இது பென்டகனுடைய திட்டம், அதாவது ராணுவ ரீதியாக, அதாவது ஏற்கனவே இந்த உலகத்தில் ராணுவ தலைவர்களில் போட்டிருந்த திட்டம் நெப்போலியனுடைய இருந்தது, நெப்போலியனுக்கு முன்பு அலெக்சாண்டர் இருந்தது. ஏன் அவற்றுக்கு முன்பு பாரசீகம் கிமு 5ஆம் நூற்றாண்டில் சக்சஸர்ஸ் பாரசீகத்தில் இதைத்தான் உலகத்தில் முதலாவது பெரிய வெளிநாட்டு ஐரோப்பாவில் இருந்து ஆசியாவிலிருந்து ஐரோப்பா நோக்கி படையெடுத்த முதலாவது படையெடுப்பு பாரசீகம் 5ஆம் நூற்றாண்டு எடுத்த படையெடுப்பு. அதுக்கு முன்பு துருக்கி மீதுதான் கிரேக்கம் படையெடுப்பு. கிமு 1000ஆம் ஆண்டு துருக்கி மீது கிரேக்கம் படையெடுப்பு. ஆனால் கிமு 5ஆம் நூற்றாண்டு ஒரு ஆசிய நாடு ஐரோப்பிய நாட்டின் மீது படையெடுத்தது. இந்த ஒவ்வொரு படையெடுப்பு தலைவர்களும், நெப்போலியனும் சரி, அலெக்சாண்டரும் சரி, ஹிட்லரும் சரி, ஒவ்வொரு நாடுகளும் பொருளாதாரத்தை தான் முன்னுக்கு கொண்டு வருகிறார்கள். பொருளாதாரத்துக்கு ஊடாக தங்களை வளப்படுத்துவதற்கு யோசிக்கிறார்கள். தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை எங்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவது, அந்த பொருளாதார நலனுக்கேற்ப கலாச்சாரத்தை கொண்டு வருவது, அந்த பொருளாதார நலனுக்கேற்ப அரசியல் யாப்பை கொண்டு வருவது, எல்லாமே அப்படித்தான். நாங்கள் பெரிதும் அறியாது இருக்கின்ற அல்லது கவனம் செலுத்தாது இருக்கிற நாங்கள் 30 வருடங்கள் முன்பு போராட்டம் நடத்திய மக்கள், அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசியினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இப்பொழுது ரஷ்யா போட்டிருக்கும் ஃபாரின் பாலிசியினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ரெண்டையும் பற்றி நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் இப்படி வெளியுறவு கொள்கைகளுடைய ஸ்ட்ரக்சர் கவனம் செலுத்தவில்லை, உதிரிகளாக பார்ப்பதில்லை. இல்லை, கண்டிப்பாக நாங்கள் பார்க்கணும். நாங்கள் இப்படி ஒரு வீடியோவில், இப்படி ஒரு இன்டர்வியூவில் நாங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுவோம். அவர் பேசும் பொழுது இந்த எப்போது ட்ரம்ப் கொண்டு வர இருக்கின்ற இந்த பொருளாதார உலக அரசியல் மாற்றம் பற்றி விடயம் இன்னும் தெளிவாகும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், வீட்டோ நாடுகளின் அதிகாரங்கள் 5 நாடுகளிடம் இருந்தது. ட்ரம்ப் ஜனாதிபதியான பின்னர் அவை 5 அல்ல, இனி அது ஒன்றாகத்தான் பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. ஆனால் இந்த ஈரான் மீதான யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் வீட்டோ அதிகாரமுடைய நாடுகள் இந்த ஈரான் யுத்தம் தொடர்பில் பாதுகாப்பு சபையை கூட்டச் சொல்லி கோரவும் இல்லை, அல்லது இந்த வீட்டோ நாடுகளுடைய செயற்பாடுகள் என்பது கிட்டத்தட்ட ட்ரம்பின் செயற்பாடுகள் அல்லது நீங்கள் கூறியது போன்று வீட்டோ நாடுகள் செயலிழந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது வீட்டோ நாடுகள்ல பிரான்சும் பிரிட்டனும் இப்பொழுது அமெரிக்காவுக்கு இந்த யுத்தத்தில் ஆதரவு என்று சொல்லியுள்ளார்கள்.
வீட்டோ பவர் இல்லாத ஜெர்மனியும் ஆதரவு என்று ஒரு நேட்டோ நாடு என்ற வகையில் சொல்லி இருக்கு. 3 நேட்டோ நாடுகள், 2 வீட்டோ நாடுகள், 2 ஒரு பட்டியலில் வருது. பிரான்ஸ், பிரிட்டன் அண்ட் ஜெர்மனி. இந்த மூன்றும் இப்பொழுது இந்த யுத்தத்தை ஆதரிக்கிறது. சும்மாதிரிக்க இல்லை, தேவை ஏற்படில் தங்கள் நலன்கள் கருதி அமெரிக்க, இஸ்ரேல் சார்பாக தாங்கள் யுத்தத்தில் ஈடுபடுவோம்னு சொல்றேன். இந்த 2 வீட்டோ நாடுகளும் அமெரிக்காவுக்கு தான் 3 வீட்டோ. வெளியில இருக்கிற 2 வீட்டோ நாடுகள் சீனாவும் ரஷ்யாவும். சீனா எப்பொழுதுமே காஷியஸா இருக்கு, அது எப்பொழுது முன்னெச்சரிக்கையாக இருக்கு. உலக அரசியலில் இது என்னுடைய வசனம் இல்லை, உலக அரசியலில் 2ஆம் உலக யுத்தத்திலிருந்து அதிக பாடங்களை கற்றுக்கொண்டு தன் நடைமுறைப்படுத்துகின்ற நாடு எது என்று கேட்டால் தான் சீனாதான் என்று சொல்லுவேன் என்று லீ குவான் யூ தனது நூல்கள் எழுதியுள்ளார். 12 நூல்கள் எழுதியுள்ளார். இந்த நூல்கள் தன் புரிஞ்சு சொல்ல முடியல, ஒரு நூலைப்பார் எழுதியுள்ளார். சீனா உலக 2ஆம் உலக யுத்தத்திலிருந்து அதிக பாடங்களை கற்றுக்கொண்ட நாடு என்று சொல்லுவார். இதன் மூலம் உலகத்தில் ஆபத்தான இடங்கள் ஒன்றிலும் சீனா கை வைக்காது. தனக்கு நன்மையான இடங்களில் தான் எதையும் செய்யும். அதாவது சீனா யுத்தத்துக்கு போனது 2 நாடுகள். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் வீட்டோ அதிகாரமுடைய நாடுகளில் பிரான்சும் பிரித்தானியாவினுடைய வீட்டோ அதிகாரத்தோடு நேட்டோவில் இருக்கக்கூடிய ஜெர்மன் தொடர்பிலும் குறிப்பிட்டீர்கள். ஆனால் நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். மீண்டும் மீண்டும் நீங்கள் கூறிய கருத்து எல்லா இடமும் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. அதனால் தான் கேட்கிறேன், வீட்டோ என்கின்ற ஒரு கட்டமைப்பே இல்லை என்று அவர் முடிவெடுத்து விட்டார் என்பது போலதான் இப்போது தெரிகிறது. தனக்கு பின்னால் உலகம் வர வேண்டும், அவ்வாறு வராது விட்டால் நான் உலகுக்கு பாடம் கற்பிப்பேன் என்கின்ற அடிப்படையில் தான் அவருடைய செயற்பாடு இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் நீங்கள் கூறிய உண்மையினூடாக வலுக்கின்றது. அவர் கூறுகின்றார், டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே வெற்றி பெற்ற பிறகு போர்களில் சேரும் நபர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று பிரித்தானியா தங்களுடைய ஆதரவு கப்பல்களை நகர்த்துவதற்கு முற்பட்ட போது டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார், யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் நேட்டோவில் இருந்தால் என்ன, வீட்டோவில் இருந்தால் என்ன, எதுவிலும் இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவையில்லை, வெற்றி பெறுவதற்கு முன்னர் தான் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்று நேற்று அவர் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். அவர் மிக வெளிப்படையாக கூறுற ஒரு நபர். அவருடைய அரசியலில் ரசிக்கக்கூடிய இடம். அவர் எதையும் வெளிப்படையாக செய்ய செய்ய போறதை அப்படி வெளிப்படையாக சொல்லுங்க. ராஜதந்திர பீடிகைகளோடு அவர் சொல்லுவதில்லை. அவருடைய பேச்சுக்களில், உரைகளில், பேட்டிகள் எல்லாம் ஒரு ராஜதந்திர பீடிகைகளும் இருக்காது. சொற்கள் சாதாரணமான இலகுவான ஆங்கில சொற்களை கூடாக என்னுடைய கருத்தை சொல்றேன். அதிலே அவர்கள் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சில பாடங்கள் உண்டு. ஆனால் பலவீனமானவர்கள் அதை செய்ய மாட்டார். பலவான் தான். யானைக்கு ஒழிப்பதற்கு இடமில்லை, அது எப்பொழுது நிமிந்துதான் நடக்கும். ஆனால் பூனைக்கும் எலிக்கும் பாதுகாப்பு ஒழிப்பதுதான், பதுங்குவதுதான் இருக்கு. 2ம் பதுங்கித்தான் ஒரு பூனையும் பதுங்கும், எலியும் பதுங்கும், யானை பதுங்காது. அந்த உருவத்துக்கு பதுங்க முடியாது. அப்படி அமெரிக்கா இப்ப பதுங்காமற்கு எல்லாத்தையும் சொல்லுது. இப்போது பிரச்சனை தான். நீங்க நல்ல இடத்தை திரும்பி 3 தடவை கேட்டுட்டீங்க. ஏன் ரஷ்யாவும் சைனாவும் இந்த விடயத்தில் தலையிடாமல் இருக்கின்றன? அது பிரச்சனை, தலையிடாவது குற்றம் தான். இந்த விடயத்தில் அவர்கள் தலையிட வந்தால் டக்கு கீழே போகும். அதாவது நான் யுத்தம் நடக்க விடணும் நான் சொல்லவில்லை, தலையிட்டு அவர்கள் யுத்தத்துக்கு போகணும் நான் சொல்லவில்லை. அவர்கள் இந்த யுத்தத்தை தாங்கள் சகிக்க மாட்டோம், தாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்று ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே இந்த யுத்தம் கீழே போகும். அவர்கள் ஏன் கேள்வி பிரச்சனை ஏனென்றால் இந்த யுத்தத்தை கண்டிக்கிறோம், கண்டெம் பண்ணுகிறோம் என்று சொல்லியிருக்குது. அது ரஷ்யா மட்டும்தான் பயன்படுத்தி, இது ஒரு சைனா பயன்படுத்தி இல்லை. இதே மாதிரி இந்த பிரச்சனையில மிகவும் ஆதரவும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதை விடவும் செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை என்ன இருக்கிறதோ அதை அடையாளம் கண்டு அதற்காக செய்யப்பட வேண்டும் என்று, அதில் உனக்கு நஷ்டம் பெறலாம், துன்பம் பெறலாம், ஆயினும் உனது கடமையின் போற பெயரால் உனக்கு செய்ய வேண்டியது இதுதான் என்று தெரிந்து அதற்காக நீ உன் இழப்பை வைத்து செய்வாயாக இருந்தால் அதுதான் மகத்துவமான மனிதனின் அழகு என்று ஹெரோடோட்டஸ் தி ஹிஸ்டரிஸ் என்ற நூல் எழுதுகின்ற 1வது வாக்கியத்தில் எழுதி ஆதார வாக்கியம் எனக்கு மிக பிடிச்ச ஒரு கருத்து. ஏனென்றால் உன்னதமானவர்கள் எழுதுவது, பேசுவது எல்லாமே ஆபத்தானது. அரசால் பாதிக்கப்படுவார்கள், உப அமைப்புகளால் பாதிக்கப்படுவார்கள், சண்டியன்களால் பாதிக்கப்படுவார்கள், கோழைகளால் பாதிக்கப்படுவார்கள். இதே உன்னதமானவர்களுக்கு பாதுகாப்பு உலகத்தில் கிடையாது. அவர்கள் எப்பொழுதுமே இந்த நெருக்கடிக்குள்ளாக வேண்டும் என்று தெரிந்தும்
பல அரசுகளுக்குள்ளால், பல காடைகளுக்குள்ளால், பல உப ராணுவ அமைப்புகளுக்குள்ளால், பல அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு எலிமெண்ட்ஸ்களுக்குள்ளால் அழிவேற்படும் என்று தெரிந்தும் தான் நினைக்கிற சரிக்காக முன்னுக்கு வருபவர்கள் முக்கியமாகும். அப்படி இன்றைய கட்டத்தில் பெற வேண்டிய நாடுகள் 3 உண்டு. இந்த நிலையில் ஒரு பாலிட்டிஷியன், அந்த 3 நாடுகள் சீனா, ரஷ்யா அண்ட் இந்தியா. இந்தியா நிச்சயம் நாடுகள் தான் வைக்கும். அவர்களுக்கு பிரச்சனைகள் என்பது ரஷ்யா பிரச்சனை கிழக்கு ஐரோப்பாவை பற்றி. அதாவது இந்தியா தொடர்பில் காங்கிரசினுடைய தலைவர் கார்கே அவர்கள் நேற்று முன்தினம் குறிப்பிட்டார்கள், கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஈரானிடமிருந்து எண்ணெய்களை பெற்று வந்த இந்தியா இப்போது ஈரானிடம் பெறக்கூடாத ஒரு நெருக்கடி வந்த போது ரஷ்யாவிடமிருந்து மீண்டும் குரூட் ஆயில்களை பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அல்லது அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துவிட்டது என்று கூறிவிட்டு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியா அல்லது டொனால்ட் ட்ரம்பா என்று கூறுவதோடு மட்டுமல்லாது, இந்தியாவை பொறுத்தவரையில் நீங்கள் கூறுகின்ற நிலையில் இருந்து அது இஸ்ரேல் அமெரிக்க சார்பு நிலை எடுத்துவிட்ட போக்கை காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அவர்கள் நேற்று முன்தினம் குறிப்பிட்டார். அப்படியே அந்த நீங்கள் கூறுகின்ற பட்டியலில் இருந்து இந்தியா இருக்க முடியாது என்று அர்த்தம் கொள்ளலாமா? இல்லை, இங்கு நீங்கள் அரசியலை, அதாவது ஸ்டேட் கிராப்ட் ஒன்று, ஸ்டேட்ஸ்மென் என்று இன்னொன்று உண்டு. அரசியல்ல பதவியில உள்ளவர்கள், பதவியில் இல்லாதவர்கள் வந்து 2 வேறுபாடு. பதவியில உள்ளவர்கள் அதிகம் உடனடி நலன்களை நடைமுறை சார்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கு. அது சரியா நான் சொல்ல வேண்டிய. பதவியில இல்லாதவர் சரிபட பார்க்காமலுக்கு ஆட்சி போல கண்டிப்பார். சரியா, இது ஒண்ணு. இது ஒரு விடயம். இது சம்பந்தமாக ஏற்கனவே இந்திய வரலாற்று கிருஷ்ணமேனன் தன் நூல் எழுதியிருக்கிறார். சம்பந்தமாக இந்திரா காந்தியை பதவிக்கு கொண்டு வந்தவர்கள் அப்புறம் இந்திரா காந்திக்கு எதிராக எழுதியது. அதில் அந்த அரசியல் உறவை கையாளுவதில் முன்பிருந்ததிலிருந்து பின்பு இன்னொரு நிலைக்கு போவார். அது இயல்பானது. இப்போது நீங்கள் ஒன்றை கவனியுங்கள். எல்லாரும் எல்லாம் பேசலாம். இந்தியாவில் இந்தியாவில் காங்கிரசும் சரி, பிஜேபியும் சரி, வாக்கு வங்கிகளுக்காக சில மாறுபட்ட கொள்கைகளை கொண்டிருந்தாலும் இந்தியாவில் இப்பொழுது 23 கோடி பிளஸ் முஸ்லிம்கள் இருக்கும் சூழலில் இந்தியாவில் உள்நாட்டு பாதுகாப்பு கேள்விக்குள்ளானது என்று 2 கட்சிகளிடம் வாய்ப்பேன். இதை நடைமுறையில் நான் உங்களுக்கு நிரூபித்த போது பாபர் மசூதி பிரச்சனை ஏற்பட்ட பொழுது பாபர் மசூதி உடைக்கக்கூடாது என்று காங்கிரஸ் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் பாபர் மசூதியை பிஜேபி உடைத்த பொழுதும் பாபர் மசூதியை அன்று ஆட்சியில் இருந்தது நரசிம்மராவ், காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. நரசிம்மராவின் பாலிசி பாபர் மசூதி உடைக்கும் வரையும் விட்டுட்டு இருக்கிறது. அவ்வளவு உடைச்சதுக்கு பின்பு பிஜேபியை பிடிச்சு உள்ளுக்கு போடுறது, முஸ்லீம்கள் இந்த பாபர் மசூதியை முடிவுக்கு கொண்டு வரும். 2ஐயும் ஒன்னே நடத்தியிருக்க. இது முதலாவது விடயம். எனவே அது மட்டுமில்லை, இப்பொழுது காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய விசேட அந்தஸ்து பற்றிய சட்டம் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் பாதுகாப்பு, கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் பாதுகாப்பு. இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் பேசியதும் சட்டத்தை மூவண்ணம் முற்பட்டதும் காங்கிரஸ் கட்சி. அதை லால் பகதூர் சாஸ்திரி முஸ்லிம்களின் எதிர்ப்பை பெறக்கூடாது என்று சொல்லி அதை தடுத்தார். எனவே இங்கு நீங்கள் வெளியில வந்து பார்க்கிற மாதிரி கட்சிகள் 2 கூடையில பெரிய வேறுபாடுகள் அப்படிலாம் இல்லை. நாட்டிலே உள்நாட்டில் நிர்ணயிக்கும். சோனியா காந்தி அவர்கள் பதவிக்கு வந்தாலும் இதெல்லாம் இருக்கு. சின்ன சின்ன மாற்றங்களுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்ற ஒன்று வரும் பொழுது உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் சம்பந்தப்பட்ட இயந்திரம் இருக்கு, அவர்கள் டிக்டேட் பண்ணுவார்கள் தலைவர்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை மீற முடியாது, அதை மீறி ஆட்சி முடியாது. எனவே நாங்கள் வெளியில இருந்து ஆதரிக்கிறது எதிர்த்து போன்ற விஷயங்கள் பார்க்கலாம். இப்போது மோடி அரசாங்கத்திற்கு உள்ள பிரதான பிரச்சனை பெட்ரோலியம் தடைப்படும் பொழுது பாரம்பரிய நண்பர்களான ரஷ்யாவிடம் வாங்குவோம். அந்த ரஷ்யாவிடம் வாங்கக்கூடாது என்றுதான் அமெரிக்கா வற்புறுத்தி கொண்டு வந்தது. அது ஒரு பிரச்சனை. ஆனா இப்பொழுது ஈரான் தடைப்பட்ட உடனே அது ரஷ்யாவிலிருந்து வாங்க தடுக்க முடியாது என்ற நிலையை அமெரிக்காவுக்கு போயிருக்கு. இந்த பிரச்சனையில் நீங்கள் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி தான் டிட்டர்மின் பண்ணும், வெறும் தத்துவங்கள் டிட்டர்மின் பண்ணாது. எனவே இந்த டிட்டர்மினேஷனை நீங்கள் வெறும் மனம் சார்ந்து, உளம் சார்ந்து, எண்ணங்கள் சார்ந்து பார்க்க வேண்டும். நான் ஒன்றையும் நல்லெண்ணம் சார்ந்து பார்ப்பவற்றை
தூயவாதத்துக்கு நான் ஒருபோதும் ஆதரவில்லை. தூயவாதத்தான அழிஞ்சு போயிருக்கும். ஈழத்தமிழுடைய அழிவுக்கு பிரதான காரணம் உங்களுடைய தூயவாதம். அந்த எல்லா தூயவாதங்களையும் எதிர்ப்பவர். நடைமுறைவாதத்துக்கு தான் நான் போச்சுகிறேன். எனவே அதுக்காண்டி நான் இது வேற வேற வழியில் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இப்பொழுது மோடி அவர்களுக்கு ஆப்பிரிக்காவில் நலனிருக்க என்றால் மிகுந்த பாதுகாப்பான பாதைகள் இருக்க முடியும். அவர்கள் தங்களுடைய உறவுகளை இலகுவான இடங்களுக்குள்ளான் ஒத்திப்பார்கள். அது சரி பிழை என்கிறது வேறு விடயம். ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே தங்களுக்கு கன்வீனியன்டான இடங்களுக்கு தான் போவார், தங்களுக்கு வசதியான இடங்களுக்கு தான் போவார். இது ஒரு பிரச்சனை. இவற்றை நான் வேறு தளங்களில் பார்ப்போம். ஆனா இப்பொழுது எங்களுடைய பிரச்சனை அராபு, அதாவது மத்திய கிழக்கு அல்லது மேற்காசியாவில் ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சனை ஒரு உலக ஒழுங்கை மாற்றுவதற்கான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் நீண்ட யுத்தத்துக்கு போறதுக்கு விரும்பவில்லை, தயாரில்லை. நீண்ட யுத்தம் குளோபல் எக்கானமியை கடுமையாக பாதிக்கும், அதுக்கு அவர்கள் தயாரில்லை. ஒரு பிராந்திய யுத்தத்துக்குள்ளாரே நடத்த விரும்புகிறார்கள். இலங்கை ஒன்று சிறிய நாடுகள் சார்ந்த ஆசிய மண்ணின் சில சலசலப்புகள் ஏற்படலாம். ஆனா அந்த சலசலப்புகளை இனி அமெரிக்கா கலந்தால் ஏனென்றால் நான் ஒன்று சொல்லலாம், இந்த சலசலப்புகளுக்கு பின்னால் ஒரு பெரிய ராஜேந்திர மூல் இருக்கு. இலங்கையை மையமாக கொண்டு அமெரிக்காவினால் ஏற்பட போகின்ற சலசலப்புகள் எவ்வாறு நீங்கள் ஊகிக்கின்றீர்கள் அல்லது எந்த அடிப்படையில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அது மாற்று கருத்துக்கு இல்லை. இலங்கையை நோக்கி அவை அண்மித்து விட்டன. எப்போது அவை உத்தியோகபூர்வமாக வெடிக்கப் போகிறது? அமெரிக்கா நிச்சயமாக இலங்கையோடு மகிழ்ச்சியாக இல்லை. இந்த அரசாங்கத்தோடு மகிழ்ச்சியாக இந்த அரசாங்கம் சீனாவோடு இருக்கிறது. அதாவது முடிசூடா மன்னனாக சீன இலங்கை அரசு உண்டு, ஜேடிபி உண்டு என்ற கருத்தை முழுமையாக உண்டு. அது தவறவில்லை, அந்த அசஸ்மெண்ட்கள் தவறவில்லை, அந்த மதிப்பீட்டை தவறவில்லை. ஆனால் பிரச்சனை என்றால் இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்கள் அமெரிக்காவின் பல வழிகளில் உண்டு. அவற்றை பல வழிகளாலே பார்க்கும். அதாவது ராஜேந்திரத்தில் ஒன்று சொல்வார்கள், ஒரே நேரத்தில் நீ பல கதவுகளை திறந்து வைக்கிறே, ஆனா ஒரு கதவாலம் மூவ் பண்ணு. அந்த நேரம் சாதகமான ஒரு கதவாலம் மூவ் பண்ணு, பல கதவுகளை திறந்து வைத்திருக்கு. இப்படி இலங்கை வெற்றி அமெரிக்கா பல கதவுகளை திறந்து வைத்து, இதை நான் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இப்பொழுது இலங்கை சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி, அதாவது இங்கே இந்தியாவில் கிழக்கு கரையில் இருந்து வெளிக்கிற ஒரு கப்பல் மத்திய கிழக்கு போகுதுன்னா இலங்கை சுத்தம் போகும், மத்திய கிழக்கு போனா இலங்கை சுத்தம் போகும். எனவே கிழக்கு கரையில் இருந்தால் அந்த கப்பல் வெளிக்கின்றது. கப்பல் கரையில் வெளிக்கிட்ட கப்பல் அப்படியே இலங்கை வங்காள விரிகுடா கடந்து இலங்கையில் ஹம்பந்தோட்டைக்கு 40 மைல் தொலைவில் பெறும்போதுதான் அது தாக்குதல் கூட. அப்ப இந்தியாவில் அந்த பிரதேசத்தில் தாக்குவதில்லை என்றது அமெரிக்கா கூறணும். இந்தியாவை கோவப்படுத்த விரும்பவில்லை. சரி, அது ஒரு புறம். இலங்கை கடல் பிறப்பில் அதாவது இலங்கையினுடைய வாட்டர்ஸில் தாங்களோட தாக்குறது தெரிஞ்சுதான் தாக்கும், தெரியாம தாக்கவும் அவ்வாறு தாக்க முடியாத ஒரு சிந்தனை இருக்கிறது. இலங்கை என்னதான் இலங்கை தலை பிளரியில ஆட்சியாளர் பிளரியில ஒரு தட்டு ஒன்று அமெரிக்கா அது செய்திருக்கிறது. அது சீனாவுக்கு ஒரு பாடமாக இருக்கும். நாங்கள் என்னதான் செய்தாலும் இலங்கை நாங்கள் ஒரு அற்ப பூச்சியாக நாங்கள் நடத்துவோம் என்று ஒரு அமெரிக்கா சொல்லி, இதை நாங்கள் உங்களுக்கு ஒரு காங்கிரீட் ஹிஸ்டாரிக்கல் பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிளோட சொல்றோம். பில்லேடன் ட்வின் டவர்ஸ் மீது தாக்குதல் நடத்திட்ட அமெரிக்கா பதவியில் இருந்த அப்பா புஷ், முதலாவது புஷ் சொல்றேன், நான் எங்க இருந்தாலும் பில்லேடரை வேட்டையாடுவோம் சொன்னேன். சரியா, வேட்டையாடுவோம் என்று சொல்ற பொழுது அவர் அவரோட சேர்த்து சொல்லிட்டு தவறுதலாக சொன்னேன், கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் சொன்னேன். சொல்லிட்டு கடுமையாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி எல்லாம் இருக்கு. அந்த கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் ரைட். இதற்கு பின்பு அமெரிக்காவுடைய தென்னாசியாவுக்கு பொறுப்பான அமித் ஷேக், அப்பொழுது பாகிஸ்தானில் பர்வேஸ் முஷரப் ஜனாதிபதியாக இருக்கிறேன். அந்த நிர்வாகத்தை அவர் சந்திக்கிறேன். முஷரப் அவருடைய செயலர், அவருடைய இன்டெலிஜென்ஸ் ஹெட் இவர்களை சந்திக்கிறேன். சந்திக்கு பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான் தாங்கள் தொடங்க இருக்கிற யுத்தத்துக்கு பாகிஸ்தானில் தங்களுக்கு ராணுவ முகாம்கள் போட வேணும், பாகிஸ்தான் தங்களோட ஒத்துழைக்க வேண்டும், தங்கள் ராணுவ தங்களோட நினைவு வேண்டும் என்று கேட்கிறேன். பர்வேஸ் முஷரப் நிர்வாகம் மறுத்த பொழுது இந்த வசனத்தை அப்படியே நியூயார்க்ல
பின்னாலே பர்வேஸ் முஷரப் சொல்ல போறேன். அந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்பொழுது அமித்ஷா சொன்னாராம் பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களை பார்த்து, we will send back you to the stone age. நாங்கள் உங்களை கற்காலத்துக்கு அனுப்புவோம். ஓம் என்று சொல்லாத்தீன்னு சொல்ற கற்காலத்துக்கு அனுப்புவோம்னா அணுகுண்டு போடுவோம். அணுகுண்டு போட்டா கூட கல்லை தவிர உங்களுக்கு ஆயுதம் கிடையாது. we will send back you to the stone age. இதுக்கு பிறகு பர்வேஸ் முஷரப் ஒப்புக்கொண்டு பாகிஸ்தான் உதவி செய்து பில்லேடன் கொல்லவும் பட்டேன். அந்த பில்லேடன் கொல்லப்படுவதற்கும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ராணுவமாவிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் பில்லேடன் கொல்லப்பட்டிருக்கேன். அவ்வளவுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் உளவு பிரிவு புலனாய்வு பிரிவு பலவீனமானது கொல்லப்பட்டேன். அங்க எல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. ஒரு அரசியல் நடப்பதற்கு முதல் ராஜதந்திர அச்சுறுத்தல்கள் நிகழும், அது வெளியில வராது. ராஜேந்திர ஓரம் நிகழும், அது வெளியில வராது. We will send you to the stone age என்ற கடுமையான ராஜேந்திர யுத்தம். அந்த ஆயுதத்திற்கு பர்வேஸ் முஷரப் பணிந்த இலங்கைக்கு இப்படி ஒன்று சொல்றது என்ன கஷ்டம் இருக்கு? அமெரிக்காவுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? வெளியிலே அமெரிக்கா சொல்லும் ஜனநாயகம், சகோதரத்துவம், சகவாழ்வு, சரியா, மனிதநேயம், இப்படி எல்லா நாடுகளும் சொல்லும். சீனாவும் சொல்லும், ரஷ்யாவும் சொல்லும், அமெரிக்காவும் சொல்லும். ஆனால் நடைமுறைக்கு போகும் பொழுது உயிரை உயிருண்டு வாழ்வதே உயிர் வாழ்வு. இதை ஒரு பக்கம் மறந்துடாது. இதுதான் மனித குலத்தின் பேசிக் முதலாவது பிலோசபிக்கல் டிசிஷன். இதுதான் தீர்மானம். இதுதான் உயிரை உயிருண்டு வாழ்வதே உயிர் வாழ்வு. உயிர் வாழ்வு என்றால் ஆக்கிரமிப்பு இருக்கும், உரிமங்கள் இருக்கும், கொலை இருக்கும், கொள்ளை இருக்கும். ஒரு உயிரும் இன்னொரு உயிரை பலாத்காரப்படுத்தாமல் வன்முறையை பிரிவைக்காமல் சாப்பிட முடியாது. மிகவும் முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாகவும் தற்போது உலகிலே பதட்டம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் போர்க்களம் தொடர்பிலும் சர்வதேச ஒழுங்குபடுத்தலை அமெரிக்கா எவ்வாறு மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பது தொடர்பிலும் வீட்டோ நாடுகள் இன்று பலவீனப்பட்ட சூழ்நிலை தொடர்பிலும் மிக முக்கியமான ஆணித்தரமான வரலாற்று ரீதியான கருத்துக்களையும் நடைமுறை ராஜதந்திர அரசியல் கருத்துக்களையும் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.